அது அனுமனுக்கு 7.5 சனி பிடிக்கும் காலம் என்பதால் அனுமன் முன் சனீஸ்வரன் தோன்றி, அனுமனே, நான் சனீஸ்வரன், இப்பொழுது உனக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது, உன்னை பிடித்து ஆட்டி படைக்க உன் உடலில் ஓரிடம் கொடு என்றார். அதற்கு அனுமன், சனீஸ்வரா, ராவணன் சிறையில் இருக்கும் சீதையை மீட்க நாங்கள் இலங்கை நோக்கி செல்கின்றோம். அதற்காகத்தான் இந்த சேதுபாலம் கட்டுகிறோம். இந்த பணி முடிந்ததும் நானே தங்களிடம் வருகிறேன். அப்போது என் உடல் முழுவதும் தாங்கள் வியாபித்து என்னை ஆட்கொள்ளலாம் என்றார். அனுமனே, காலதேவன் நிர்ணயித்த கால அளவை மீற முடியாது. நான் உன்னை பிடிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. உடனடியாக சொல், உன் உடலின் எந்த பாகத்தில் அமரலாம் என்று கேட்டான். பால வேளையில் என் கைகள் ஈடுபட்டுள்ளன. கால்களில் இடம் தந்தால் அது உங்களுக்கு நான் தரும் அவமரியாதையாகும். எனவே என் தலை மீது அமர்ந்து தங்கள் கடமையை செய்யுங்கள் என்று சனீஸ்வரன் முன் தலை வணங்கி நின்றார் அனுமன். அவரின் தலை மீது அமர்ந்து கொண்டார் சனீஸ்வரன். இதுவரை சிறிய பாறைகளை தூக்கி வந்த அனுமன் சனீஸ்வரன் தலை மீது அமர்ந்த பின்பு பெரிய பெரிய பாறைகளை தூக்கி தன் தலை மீது வைத்துக் கொண்டு கடலை நோக்கி நடந்து பாறைகளை கடலில் வீசினார். பெரிய பெரிய பாறைகளின் பாரத்தை அனுமனுக்கு பதிலாக சனீஸ்வரனே சுமக்க வேண்டியதாயிற்று. அனுமன் ஏற்றிய சுமை தாங்காமல் தலையிலிருந்து குதித்தார் சனீஸ்வரன். சனீஸ்வரா, 7.5 ஆண்டுகள் என்னை பிடிக்க வேண்டிய தாங்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் விட்டுவிட்டீர்கள் என்று கேட்டார் அனுமன். அதற்கு சனீஸ்வரன், உன்னை ஒரு சில வினாடிகள் பிடித்ததால் நானும் பாறைகளை சுமந்து சேது பாலப்பணியில் ஈடுபட்டு புண்ணியம் பெற்றேன். அதனால் மனம் மகிழ்ந்த சனீஸ்வரன், அனுமனே, உனக்கு நான் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என விரும்புகிறேன். என்ன வேண்டும் கேள் என்றார். ராமநாமத்தை பக்தி சிரத்தையோடு பாராயணம் செய்பவர்களை உங்களது 7.5 சனி காலத்தில் ஏற்படும் துன்பங்களில் இருந்து நீங்களே காத்தருள வேண்டும் என வரம் கேட்டார் அனுமன். சனி பகவானும் அந்த வரத்தை தந்து அருளினார். ராமநாமம் சொல்லி அனுமனை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் துன்பத்தில் இருந்த நம்மை காத்துக் கொள்ளலாம்.